நோக்கத்திற்காக அறிவாயுதம் ஏந்தி அரசியல் களத்தில் பாய்கிறோம். காலம்தான் எங்களுக்கு வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு கருவிகளை கையெழுத்திருக்கிறது. ஆனால் இலக்கு ஒன்றுதான், எம் இனத்தின் விடுதலை என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமரச அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று வாழ்ந்த எமது மூதாதைகள் தீரன் சின்னமலை, பூலித்தேவன், மருதிருவர், சுந்தரலிங்கம், அழகுமுத்துக்கோன், பெரும்பாட்டி வேலுநாச்சியார் வம்சத்தில் வந்தவர்கள் நாங்கள். உயிரை இழக்கலாம், அது என்னுடைய இழப்பு. எங்கள் உரிமையை ஒருபோதும் இழக்க முடியாது, அது என் இனத்திற்கான இழப்பாக போய்விடும். எனவேதான் எங்கள் தலைவன் கற்பிக்கிறான், உயிர் உன்னதமானதுதான் நான் அறிவேன், ஆனால் அந்த உயிரினும் மேலானது எமது உரிமை, எமது விடுதலை, எமது பெருமை மிக்க வாழ்வு என்கிற என்ன விலையும் கொடுப்பான். விலை தலையானாலும் பிரச்சனை இல்லை, வேண்டியது விடுதலை. பயணம் முற்று பெறாது, முற்று பெறாது. பறந்து விரிந்து கிடக்கிற இந்த பூமி பந்தில் தமிழ் தேசிய இனத்திற்கென்று தனித்த ஒரு தேசம் என்று அடைகிறோமோ அன்றுதான் எங்கள் லட்சிய தாகம் அடங்கும். அது வீசி எறியப்படுவீங்க. அது சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், மாமன், மச்சான், சொந்தக்காரன் ஏவனும் கிடையாது. எங்கள் லட்சியத்திற்கு இடையூறாக எவன் என்றாலும் அவன் பெத்தவனை ஆனாலும் எதிரி எதிரிதான். எல்லோரும் மாற்ற சொந்தங்கள் புரிந்து கொள்ளணும். மாற்றம் பற்றி நாம் பேசுகிறோம். எப்படிப்பட்ட மாற்று? அறிவை வளர்க்கும் கல்வி வியாபாரமாக இருக்கிறது, அதை மாற்றணும். கல்வி சரியாக, சமமாக, தரமாக எல்லாருக்கும் கொடுக்கப்படணும். தேசத்தின் குடிகளுக்கு ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவை. மருத்துவ வசதி இல்லாத ஒரு உயிர் கூட என் தேசத்தில் போகக்கூடாது. இது உயர்ந்த கொள்கை. அது ஏழை கொண்டு பணக்காரன் கொண்டு இருக்கக்கூடாது. நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவமோ அது கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்யணும். அது மாற்று, அப்படிப்பட்ட மாற்று. தண்ணீர் உயிர்களின் தேவை, சந்தை பொருள் அல்ல. தண்ணீரை உறிஞ்சிவிக்க தடை. தண்ணீர் எல்லா உயிர்களுக்கும் கிடைக்க செய்வது. தண்ணீர் மனிதர்களுக்கு தூய, தன் தேசத்தின் குடிகளுக்கு தூய குடிநீர் இலவச விநியோகம். இது மாற்று, இது மாற்று. தனியார் முதலாளிகளுக்கு போக்குவரத்துக்கு இணையாக எல்லாவற்றிலும் மாற்றத்தை சிந்தித்து வைத்திருக்கிற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். காவலர்கள் குற்றம் நடந்த பிறகு கண்டுபிடித்து நீதிமன்றத்தில் நிறுத்தி தண்டனை பெற்றுக் கொடுக்கிறது, அது வேற. ஆனால் குற்றம் நடப்பதற்கு முன்பு அதை தடுப்பதற்கான பிரிவென்டிவ் ஃபோர்ஸ், குற்ற தடுப்பு காவல் படை அமைப்பாங்க, அது ஒரு மாற்று. காவல்துறையின் வேலை என்ன? காவல்துறை படையை நிறுவிவிட்டு எங்கள் தலைவன் கண்டுபிடித்து தூக்கில் இடுங்கிறான். அதுதான் சரியான சமூகம். காரணம் அப்படியே இருக்க வரை பல நூறு குற்றவாளிகள் பறந்து கொண்டுதான் இருப்பான். அவனை நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ தெருவுக்கு தெரு ரெண்டு டாஸ்மாக் குடிக்கவை, மயங்கவை, தெருவில் விழவை, இதான் நடக்குது. அவன் மூளையை எடுத்து 24 மணி நேரம் சாராயத்தில் ஊறவை. மயக்க நிலையில் தேசத்தின் மக்களை வைத்து நாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். 130 கோடி மக்களில் ஒரு உசேன் போல்ட் ஒருத்தர் உருவாக்க முடியலையே. புரட்சி ஒன்றால் தான் இதை எல்லாவற்றையும் புரட்டி போட முடியும். தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நிற்பவன் எவனோ அவன் கையில் ஆட்சி அதிகாரம் வரும்போதுதான் இது இத்தனை ஒளியும். 840 மீனவன் செத்தா அவன் இந்திய குடிமகன் இல்லையா? அவன் இந்திய மீனவன் இல்லையா? பாராளுமன்றத்தில் யாராவது எந்திரிச்சு இந்திய மீனவர்கள் சுடப்பட்டார்கள் கருத்து பதிவு உண்டா? தமிழ் மீனவன் கூட சுடப்பட்டான் என்றுதான் ஏடும்பொழுது தொலைக்காட்சியும் காட்டுது, பாராளுமன்றத்திலையும் செய்திகள் பதிவாகுது. அதெல்லாம் நாங்களும் சொல்றோம். ஒருத்தர் சொல்றாருல, தமிழ் பேசுபவர்கள் இந்தியர்கள் இல்லை, இந்தி தெரியாதவர்கள் இந்தியர்கள் இல்லை. அதெல்லாம் ரொம்ப நாளா நாங்கள் சொல்லிட்டு இருக்கோங்கிறோம். அவன் தேசம், அது அவன் மொழி, அவன் கலை, அவன் இலக்கியம், அவன் பண்பாடு, அவன் நீர்வளம், நிலவளம், காட்டு வளம், கனிம வளம், மண் வளம் எல்லாவற்றையும் காப்பாற்றணும். என்னை பெற்ற தாய்க்கு எத்தனை மகனும் வரலாம், என் நண்பர்கள் வரலாம், என் உடன் பிறந்தார்கள் வரலாம், அம்மா என்றவர்கள் அழைக்கலாம். ஆனால் என்னை விட உண்மையான அன்பான மகன் இருக்க முடியாது. அதுபோல என் தாய் நிலத்திற்கு எங்களை விட உண்மையான அன்பான மக்கள் எவரும் இருக்க முடியாது. வரலாம். என் மலையை தகர்க்கிறது ஐயா இலக்கணேசன் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா ஒரு மாநிலத்தை பலியிடலாம்ங்கிறாரு. எந்த மாநிலத்தை? தமிழ்நாட்டை. அப்ப நாங்க என்ன பலியிடாவா? எப்படி இருக்கு? நெடுவாசல் போராட்டத்தப்போ அவர் பதிவு பண்றார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் பதிவு பண்றார். இது எவ்வளவு ஆபத்தான போக்கு! எல்லாத்தையும் ஒழிச்சுட்டு ஒரே மொழியை கொண்டு வந்துருவோம், ஒரே மதத்தை கொண்டு வந்துருவோம், ஒரே சட்டத்தை கொண்டு வருவோம். கொண்டு வா, ஒரே சட்டத்தை கொண்டு வா.
சீக்கியர்களை தலைப்பாக எடுக்க வச்சு தாடியை எடுக்க வச்சுது. நான் என்ன நீ சொல்றியோ நான் கேட்குறேன்.